இங்கே ஒரு லேடி ஒர்க்கு முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைமில் ஆஃபீஸில் இருந்த எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணும்போது திடீர்னு அவளுக்கு முன்னாடி இருந்த ஒரு டோருக்கு பக்கத்தில் ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இவளோட கண்ணுக்கு தெரியுது. அப்போ இவன் நம்மளோட கண்ணுக்கு தான் ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணுறா. அப்போ அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. திரும்ப லைட்டை ஆன் பண்ணும்போது அந்த உருவம் பக்கத்தில் வந்த மாதிரி தெரியுது. அதை பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கம்பெனியோட ஓனர் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டு மெல்ல பின்னாடி திரும்புறாரு. அப்போ அவர் பார்த்த விஷயம் அவரை ரொம்பவும் பயப்பட வைக்குது. அவருக்கு முன்னாடி இருட்டில் ஒரு பயங்கரமான உருவத்தை பார்க்குறாரு. உடனே அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. உடனே அவர் கையசைச்சதும் அந்த லைட்ஸ் எல்லாமே மறுபடியும் ஆன் ஆயிடுது. ஆனால் அதுக்குள்ள அந்த உருவம் அவரை நெருங்கி வந்துடுது. அதை பார்த்தா அவர் ரொம்பவும் பயந்து போய் வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் போகிறதுக்குள்ளேயே அந்த உருவம் அவரோட காலில் பயங்கரமான ஒரு காயத்தை ஏற்படுத்திடுது. அப்போதான் அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்னன்னா அந்த உருவம் வெளிச்சத்தை கண்டு பயப்படுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் லைட்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு அவர் நினச்ச டைமில் சடனாக அங்கேருந்து எல்லா லைட்ஸுமே பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. சடனாக அந்த ரூம் ஃபுல்லாக இருட்டா மாறிடுது. அப்போ அந்த ரூமோட டோர் மெல்ல ஓப்பன் ஆகுது. அப்போதான் அவரை அதே இடத்துல கொடூரமாக கொலை பண்ணிடுது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ நாள் மகிழ்ச்சியாக இருந்த அந்த ஃபேமிலி ஒரே நாளில் டோட்டலாக மாறிடுது. அப்போ அம்மாவோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் அம்மா தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத மார்ட்டின் நோட் பண்ணுறான். கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மெல்ல அவளோட ரூம்குள்ளே போய் பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. மார்ட்டின் வர்றதை பார்த்தது அவங்க அம்மா பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு அவனை போய் தூங்க சொல்லி அனுப்புறா. அப்போ உடனே இவனும் போறான். ஆனா பாதியிலே திரும்பி அவங்க அம்மாவை பார்க்கறான். அப்ப அவங்க அம்மாவுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்து பயந்து போய் உடனே வேகமா ஓடி போய் அவனோட ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி பிளேஸ்ல ரொம்ப நாள் வாழ்ந்ததால அவனோட மென்டல் பிளேஸ் பாதிக்கப்படுது. அதனால இவன் ஸ்கூல்ல ரொம்பவுமே டயர்டா இருக்கான். இதை பார்த்து அந்த ஸ்கூலோட டீச்சர் உடனே அவனோட சிஸ்டர் ரேகாவுக்கு கான்டாக்ட் பண்ணி அவனை கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஆரம்பத்தில் அவன் அவங்க அம்மா கிட்ட விடுறதா முடிவு பண்ணியிருப்பான். ஆனா அவங்க அம்மாவோட பிஹேவியர் சரியில்லாததால தம்பியை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. அப்போ அவளோட வீட்டுல எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்த டைம்ல ஒரு நாள் நைட்டு விசித்திரமா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ரேகா கண்ணு முழிச்சு வெளியே பாக்குறா. அப்போ டோருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு விசித்திரமான உருவம் இருக்கிறத பாக்குறா. உடனே அவ அது தன்னோட தம்பி மார்ட்டின் தான் அப்படின்னு நினைச்சிட்டு லைட்டை ஆன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே லைட் ஆன் ஆக மாட்டேங்குது. அப்பதான் ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. ஆனா லைட் ஆன் ஆனதுமே அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சு போயிருது. இந்த மாதிரி நிறைய மூவி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.